லக்ஷ்மி, நீ என்ன இங்க? நீ இந்த ரூம்க்கு வரக்கூடாதுன்னு மாம் கண்டிஷன் போட்டிருக்காங்களே. அவங்க பார்த்தா தப்பா நினைச்சுப்பாங்கன்னு தான். எஸ், கம் இன். என்ன லக்ஷ்மி? இத குடிங்க. என்ன இது? கஷாயம். எதுக்கு? உங்களுக்கு வறட்டு இருமல் வருதுல்ல? என்ன அப்படி பாக்குறீங்க? குடிங்க. எனக்கு வறட்டு இருமல் வருதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஆமால, இருமல் வருதுன்னு சொன்னது பாக்கி லக்ஷ்மி கிட்ட. லக்ஷ்மி கிட்ட சொல்லலையே. நான் இத பத்தி யோசிக்காம விட்டுட்டேன். உன்னதான் லக்ஷ்மி. நான் இருமறத பத்தி உனக்கு எப்படி தெரியும்? கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லு லக்ஷ்மி. அப்பவே நீங்க இருமுறத நான் பார்த்தேன். அதான் கஷாயம் போட்டு எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க குடிங்க. இல்ல வேண்டாம் லக்ஷ்மி. நான் இந்த ரூமுக்கு வரக்கூடாதுன்னு மட்டும் தான் கண்டிஷன் இருக்கு. ஆனா நான் குடுக்கறத குடிக்க கூடாதுன்னு கண்டிஷன் இல்லையே. ஐயோ லக்ஷ்மி ப்ளீஸ், நான் அத பத்தியெல்லாம் சொல்ல வரல. கஷாயனாலே விஷ மாதிரி இருக்கும், ரொம்ப கசப்பா இருக்கும். எனக்கு வேண்டாம். அது என்னால முடியாது, குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா இருமல் குறையாது, இன்னும் அதிகமாயிட்டே தான் போகும். பேசாம நீங்க இத குடிங்க. ஜெகதீஸ்வரி, ஜெகதீஸ்வரி வந்துட்டியா? அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. தம்பி வாங்க, உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. அக்கா ஜெகதீஸ்வரி நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா உட்காருங்க. வணக்கம். உட்காருங்க. சுதீர், எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு வா. தோ வரேம்மா. என்ன சந்தோஷ், சஞ்சனாவை தேடுறியா? உன் கண்ணு அவ எங்க இருக்கான்னு அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்ல ஆண்டி. அவன் இதுக்கு முன்னாடி அவளை பார்த்ததே இல்லையா என்ன? ஆமா, எங்க என் மருமக? அதோ வந்துட்டு இருக்கா. எல்லாரும் இங்க இருக்கும்போது அந்த பொண்ணு மட்டும் ஏன் தனியா அங்க இருக்காங்க? பேர் என்ன சொன்னீங்க? லக்ஷ்மி. அம்மா லக்ஷ்மி, கொஞ்சம் இங்க வாமா. என்னம்மா நீ இங்க உன்னோட நாத்தனா கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ணியா பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறத விட்டுட்டு இப்படி பட்டம் படாம இருந்தா எப்படி? நீ உண்மையிலேயே பாக்குறதுக்கு நல்ல குடும்ப பொண்ணு மாதிரியே இருக்கம்மா. நீ மித்ரா பக்கத்துல நிக்கும் போது 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கீங்க. உன்னை பார்க்கும்போது தமிழ் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு மாதிரியே இருக்கம்மா. என்னங்க ஒரேடியா இப்படி பாராட்டுறீங்க? அப்படி இல்ல ஜெகதீஸ்வரி, இந்த காலத்து பொண்ணுங்களை பார்க்கும்போது யார் இவ்வளவு அடக்க ஒடுக்கமா இருக்காங்க? அவ்வளவு ஏன், இங்கேயே இத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, லக்ஷ்மி மாதிரி ஒருத்தராவது இருக்காங்களா சொல்லு?
இல்லைங்க. காலம் மாறிக்கிட்டு இருக்கு. காலத்துக்கேத்த மாதிரி மனிதர்களோட யோசனை, பழக்க வழக்கங்கள், ருசி எல்லாமே மாறிக்கிட்டு தானே வருது. அவங்களோட யோசனையும் நம்ம மதிக்கணும்ல. நீ சொல்றது உண்மையா இருக்கலாமா? அப்போ அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நீயே மாறல? சஞ்சனா மனசுல என்னமோ இருக்கு, வெளியில சொல்ல முடியாம தவிக்கிறா. கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. என்னவா இருக்கும்? நானும் தேவயானியும் ரொம்ப நாளாவே இந்த விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அதுக்கு இன்னைக்கு தான் ஒரு நல்ல நாள் வந்திருக்கு. அதுக்கு தான் சொல்றது, எல்லாத்துக்கும் நேரங்காலம் கூடி வரணும்னு. ம். அந்த மாதிரி தான் இப்ப எல்லாம் நடந்திருக்கு. அதனால தான் சஞ்சனா சந்தோஷ் கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுது. என்ன மித்ரா, நீ எதுவும் பேச மாட்டேங்கிற? இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கா ஆண்டி? எல்லாத்த விட முக்கியமான விஷயம், சஞ்சனாவுக்கும் சந்தோஷுக்கும் ஒருத்தர் பிடிக்கணும். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கல்யாணத்தை நடத்துறது இல்ல, எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. வாப்பா. ஏண்டா சந்தோஷ், வருங்கால மனைவி கிட்ட பேச நினைச்சதெல்லாம் பேசினியா இல்லையா? எல்லாம் பேசிட்டேன்பா. எங்க 2 பேருக்கும் எங்களை பிடிச்சிருக்கு. ம். 2 பேரோட திங்கிங் தாட்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நல்ல வேளை. பெரியவங்க ஆசைப்படுற மாதிரி பசங்களும் வாழ்க்கையில சேர்ந்துட்டா நமக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க? அப்படின்னா புரோகிதரை வர சொல்லி கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல முகூர்த்த தேதியை பார்க்க சொல்லிடலாம். என்ன சொல்றீங்க? எல்லாம் நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடலானா? ஜெகதீஸ்வரி, வாமா. உன்னோட சம்மந்தி ஆகணும்னு தேவயானி ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தா. அந்த ஆசை இன்னைக்கு தான் நிறைவேற போகுது. அதனாலதான் தேவயானிக்கு பிடிச்ச மாதிரியே இந்த கல்யாணத்தை நம்ம சிறப்பா கிராண்டா நடத்திடலாம். ம். நாங்க என்ன கேட்டாலும் நீங்க இல்லைன்னு சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். நாங்க எதுவும் கேட்கலனாலும் நீங்க ஏதாவது கொடுப்பீங்கன்னும் தெரியும். சரி, நீங்க இவ்ளோ தூரம் கேட்கறதுனால நான் சொல்றேன். பரவாயில்ல, சொல்லுங்க ஜெகதீஸ்வரி. காஞ்சிபுரத்துக்கிட்ட உங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்குல்ல, ஒரு கையெழுத்து போட்டு அத சந்தோஷ் பேர்ல எழுதி கொடுத்துட்டீங்கன்னா அதுவே எங்களுக்கு போதும். அந்த லேண்ட் கொடுத்தா அதுல ஏதாவது ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? அந்த லேண்டை பத்தி நாங்களும் நிறைய யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்க ஒரு புது பிரான்ச் ஓபன் பண்ணலான்னு நாங்களும் ஒரு ஐடியால இருக்கோம். உங்களுக்கு லேண்டு தான் வேணும்னா அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்ல. முதல்ல நம்ம முகூர்த்த தேதியை குறிக்கலாம்.